வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்நாக்ஸ். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 ஒரு 41 கேள்விகள் பார்ப்போம். முதலாவது கேள்வி, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார்? புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஸோ பாரதியார் தான் புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரை கூறியிருப்பார். இது நமக்கு தலைப்புக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கும். ஔடதம் என்னும் சொல்லின் பொருள். ஔடதம் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, மருந்து. நெல்லை சூமுத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். நெல்லை சூமுத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று யார் நெல்லை சு முத்துவை பாராட்டினார்? தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று யார் நெல்லை சு முத்துவை பாராட்டினார்? ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நெல்லை சு முத்து. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. இது புக் பை கொஷின். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔடதம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற வரி கொண்ட பாடலை இயற்றியவர் யார்? சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற வரி கொண்ட பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். ஸோ பாரதியார் தான் சொல்லியிருப்பார். காரல் கபக் என்ற நாடக ஆசிரியர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? காரல் கபக் என்ற நாடக ஆசிரியர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செக். ரோபோ என்னும் சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நாடகம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ரோபோ என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நாடகம் எந்த ஆண்டு எழுதப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1920. ஸோ காரல் கபக் அப்படிங்கிறவர் தான் 1920 நாடகம் இயற்றியிருப்பார். அதில் ரோபோ என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்ற சொல்லினுடைய பொருள் அடிமை. ஆப்ஷன் சி. காரல் கபக் தான் இயற்றிய நாடகத்தில் ரோபோக்கள் எங்கு வேலை செய்வதாக நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார்? காரல் கபக் தான் இயற்றிய நாடகத்தில் ரோபோக்கள் எங்கு வேலை செய்வதாக நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தொழிற்சாலை. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செயற்கை நுண்ணறிவு. 1997 ஆண்டு மே மாதம் கேரி காஸ்பரோவ் எந்த மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டார்? 1997 ஆண்டு மே மாதம் கேரி காஸ்பரோவ் எந்த மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டீப் ப்ளூ. ஸோ இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கணினியுடன் தான் மீத்திறன் கணினி அதோட தான் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பார். அடுத்து, டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, IBM. உலகிலேயே முதன்முறையாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, சவுதி அரேபியா. உலகிலேயே முதன்முறையாக குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? இதுவும் தெரிஞ்சது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, சோஃபியா. ஸோ இந்த ரோபோவுக்கு தான் சவுதி அரேபியா நாடு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபை சோஃபி என்னும் ரோபோவுக்கு வழங்கிய பட்டம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை சோஃபி என்னும் ரோபோவுக்கு வழங்கிய பட்டம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமைகளின் வெற்றியாளர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யார் கனவாக இருந்தது? எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யார் கனவாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் என்ற திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் என்ற திருக்குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல் கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லிலியன் வாட்சன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸ் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸ் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. ஆன்சர்
ஆப்ஷன் பி கார்பன். டேஷ் கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. டேஷ் கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 525 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்துல் கலாம் யாரை உலகின் முதல் விஞ்ஞானிகள் என குறிப்பிட்டுள்ளார்? அப்துல் கலாம் யாரை உலகின் முதல் விஞ்ஞானிகள் என குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குழந்தைகள். ஸோ அப்துல் கலாம் குழந்தைகளை தான் உலகினுடைய முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி குழந்தைகள் அப்படிங்கிறது இதை 26வது கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் அவர்களினுடைய பொன்மொழி. அப்துல் கலாம் தான் சொல்லியிருப்பார் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டேஷ் வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். டேஷ் வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஸோ இது இலக்கணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ க ச த ந ப ம. ஸோ இந்த 6 எழுத்துக்களும் முதலில் வரும். அடுத்து நா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஸோ இதுக்கு ஆன்சர் பி 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அது என்ன எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஸோ இது 6 எழுத்துக்கள். இது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கல. 8 எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆன்சர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களில் தவறானதை தேர்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களில் தவறானதை தேர்க. ஸோ இது நல்லா ஒரு குழப்பம் மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ என்னென்னா, வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க அதில் இது நம்ம தவறானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போது வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறது மெய் எழுத்துக்கள் 18 வராது. ஆப்ஷன் பியில் இருக்கிற எழுத்துக்களும் வராது, ஆயுத எழுத்தும் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும்? மெய்யெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 11 எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் இறுதியில் வரும். ஸோ மெய்யெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் மொழியினுடைய இறுதியில் வரும். அடுத்து மெய்யெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை? மெய்யெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி 7 எழுத்துக்கள். சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து. சர் சி வி ராமன் 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் வழியாக எந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார்? சர் சி வி ராமன் 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் வழியாக எந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து நாட்டுக்கு தான் பயணம் மேற்கொண்டிருப்பார். ராமன் விளைவு வெளியிட்ட நாள். ராமன் விளைவு வெளியிட்ட நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி 1928 பிப்ரவரி 28. ராமன் விளைவு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான எத்தனையாவது நோபல் பரிசை பெற்றுத்தந்தது? ராமன் விளைவு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான எத்தனையாவது நோபல் பரிசு பெற்றுத்தந்தது? ஸோ இது ஆன்சர் 3ஆம் வராது, முதலாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி முதலாம் பரிசு. அறிவியல் அப்படிங்கிறதுல முதலாவது நோபல் பரிசை சர் சி வி ராமன் அவருடைய ராமன் விளைவிற்காக நமக்கு பெற்றுக் கொடுத்திருப்பார். அடுத்து தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி 28. ஸோ ஆப்ஷன் சி பிப்ரவரி 28 என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும் என்று தானியங்கிக்கு விளக்கம் கொடுத்தது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும் என்று தானியங்கிக்கு விளக்கம் கொடுத்தது. ஆப்ஷன்ஸ் டி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஆப்ஷன் டி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அப்துல் கலாம் எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றதாக கூறியுள்ளார்? அப்துல் கலாம் எந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றதாக கூறியுள்ளார்? ஆப்ஷன் டி விளக்குகள் பல தந்த ஒளி. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் பி துன்பம். ஓகே, நன்றி.